ஓகே, ஃபைனலாக அந்த புக்கை செகண்ட் டைம் ரிவிசிட் பண்ணிட்டேன். உண்மையாக சொல்லணுன்னா இப்போ கொஞ்சம் டவுனாக தான் இருக்கேன். இல்லை சரி, ஓகே, அது வேண்டாம், விட்டுருங்க. இந்த புக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து செகண்ட் இயர் எண்டில், இல்லைனா ஆமாம் செகண்ட் இயர் எண்டில் தான் டவுன்லோட் பண்ணி படித்தேன். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம். ஸோ இந்த புக்கு எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, இலக்கிய குறுங்குகள்னு ஒரு சேனலில் இருக்குது. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் வந்து வெண்ணிரவுகள் அப்படின்ட்டு இந்த புக்கை பற்றி பேசி போட்டிருந்தாங்க. ஸோ கதைலாம் எதுவும் சொல்லலை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த புக்கு எப்படி ஆரிஜினேட் ஆச்சு, ஸோ இது யார் எழுதுனது, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஓகே இந்த புக்கை படிக்கணுன்ட்டு ஒரு க்யூரியஸ். ஸோ பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி படித்தேன். அதில் அவ்வளோவும் எதுவுமே அதில் எப்படி இருந்துச்சுன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஓகே இதுதான் கதை அப்படின்னு இருந்துச்சு. தென் ரொம்ப நாள் கழித்து ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு இந்த புக்கை படிச்சுட்டு இருந்தா. ஸோ அவகிட்டேருந்து வாங்கிட்டு வந்து செகண்ட் டைம் ரீவிசிட் பண்ணேன். கதை என்னென்னா வந்து 4 நாள் நடக்கிற, வெறும் 4 நாள் நடக்கிற ஒரு ஸ்டோரி. எப்படின்னா 2 பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு மீட் பண்ணுறாங்க, பழகுறாங்க, லவ் பண்ணுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. 4 நாளில் இது, ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டோரி. அது எப்படி நரேட்டர் எப்படி தஸ்தவ்ஸ்கி எப்படி சொல்லியிருக்காருன்னா வேறு மாதிரி. சத்தியமாக பாதி முடிச்சிட்டேன். ஓகே, மீதி கதை தெரிஞ்சுக்கும் போது மீதி பாதி தான் இன்றைக்கி படித்து முடித்தேன். முடிக்கும்போது ஓகே அப்படி எனக்கே அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எதுக்கு இவள் அப்போது ஹோப் கொடுக்கணும் உனக்கு அப்படி இருந்துச்சு. தென் ஹோப்பையும் கொடுத்து ரோப்பையும் கொடுப்பேன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கையில் ஹோப் வச்சுக்கோ, இன்னொரு கையில் ரோப், இந்த மாட்டிக்கோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த புக்குக்கு ஏன் ஒயிட் நைட்ஸ்னு வெண்ணிற இரவுகள்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த கதை வந்து ரஷ்யாவில் நடக்குது. ஸோ ரஷ்யாவில் வந்து ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கும், ஓகேவா? இவங்க மீட் பண்ணுறது எல்லாமே நைட் டைமில் தான். நைட் டைம் மீட் பண்ணும்போது அந்த சினாரியோ எப்படி இருக்கும், நைட் ஸ்னோஃபால் நைட்டு ஒயிட்டாக தான் இருக்கும், எல்லா இடமே சுற்றி ஒயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த புக்குக்கு ஒயிட் நைட்ஸ்னு பேர் வச்சுருக்காரு அவர். ஸோ கதை நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ யாராவது ஹார்ட் ப்ரோக்கில் இருந்தீங்கன்னா தவிர்த்துருங்க, இன்க்ளூடிங் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. இதிலிருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு எனக்கு 1 or 2 வீக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆஃபீஸில் போய் பேசுவேன் இந்த புக்கை பற்றி நிறைய. கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல, பேச வேண்டியது தான், புலம்பு தள்ள வேண்டியது தான், அவ்வளோதான்.